சார் சஸ்பென்ஸ் சார். அவங்க யாருன்னு தெரிஞ்சா நீங்களே சந்தோஷப்படுவீங்க. ஒரு சஸ்பென்ஸும் வேணாம், அவங்க யாருன்னு சொல்லு. சார் ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். யோ அண்ணி யாருன்னு சொல்ல மாட்டேன்றா. ரகு சார் சொல்லாமலே இங்க நிக்கிதா யாருன்னு கண்டுபிடிக்கிறோம். அப்பா பாசத்தை அப்படி அள்ளி தெளிக்கிறோம். செக்க செவப்பா சிரிச்ச முகத்தோட இருக்கிற ரெட் சாரி கட்டி இருக்கிற பொண்ணு தான் நிக்கிதாவா இருக்கணும். நம்ம பர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஓ மை லவ்லி டாட்டர், ஐ மிஸ் யூ மை கேர்ள், ஐ வெரி மிஸ் யூ மை டாட்டர். இப்படி ஒரு அக்கேஷன்ல என்னோட டாக்டரை மீட் பண்றது ஒரு அப்பாவா எனக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா? ஓய் சைலண்ட் கொஞ்சடியா. ஐயோ, என்ன இந்த ஆளு நம்மள கட்டி பிடிச்சி டாக்டர்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்கான். கடவுளே. நிகிதா, என்ன உங்க அப்பா ஒன்ன கண்டுக்காம செவந்திய கட்டி பிடிச்சு டாட்டர்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு? ஐயோ, இந்த ஆளு வந்து உடனே சொதப்புறானே, இப்ப என்ன சொல்லி சமாளிக்கிறது? ஆகா, அப்படின்னா இந்த பொண்ணு நிக்கிதா கிடையாதா? இந்த பாப் கட்டிங் பொண்ணு தான் நிக்கிதாவா? யோ, நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பேன், அப்படியே உன்னை ஃபாலோ பண்ணுன்னு தானே சொன்னேன். நீ உன் இஷ்டத்துக்கு என் அண்ணியை கட்டி பிடிச்சிட்டு இருக்க. சார் சாரி சார், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சார். இப்போ எப்படி சமாளிக்கிறேன்னு மட்டும் பாருங்க சார். என்ன நிக்கிதா, அவ கேட்டதுக்கு பதிலே சொல்ல காணோம். என்ன மேடம், பெத்த அப்பனுக்கு தெரியாதா மை கேர்ள் யாருன்னு? நிக்கிதாவுக்கும் கௌதமுக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் செவந்தி கிட்ட தான் நிறைய முறை போன்ல பேசியிருக்கேன் மேடம். ஓ, எனக்கு நிக்கிதா எப்படி ஒரு மகளோ செவ்வந்தியும் ஒரு மகளா தான் நான் பாக்குறேன். அந்த பாசத்துல தான் செவ்வந்தி கிட்ட நான் பேசினேன். There is nothing else, ma'am. அப்பாடா, ஒரு வழியா சமாளிச்சிட்டான். அது வரைக்கும் சந்தோஷம். பரவாயில்ல, நம்பிட்டாங்க. சித்தி, பாத்தீங்களா, இந்த வசியக்காரி வந்த உடனே நிகிதாவோட அப்பாவையும் இவ பக்கம் இழுத்துட்டா. எல்லாம் கல்யாணம் வரைக்கும் தான் இவளோட ஆட்டம்லாம். பாத்துக்கலாம் விடு. என்னம்மா நிகிதா, சும்மா பாத்துக்கிட்டே இருக்க? உன் அப்பாவை மாப்பிள்ளை ஃபேமிலிக்கு அறிமுகப்படுத்தி வைமா. டாடி வாங்க. யா பேபி. இவர் தான் மாப்பிள்ளையோட அப்பா. ஓ, இவர் தான் என்னோட சம்மந்தியா? நைஸ் டு மீட் யூ சம்மந்தி. ஐ அம் ராதாகிருஷ்ணன். வணக்கம் சம்மந்தி, உங்களை சந்திச்சதுல எனக்கும் ரொம்ப சந்தோஷம். என் பேரு சத்ரபதி. டாடி, ஆண்டி தான் மாப்பிள்ளையோட அம்மா, பேரு ரேவதி. வணக்கம் சம்மந்தியம்மா. வணக்கம். உங்களை பார்க்கணும் தான் எல்லாரும் ரொம்ப ஆர்வமா இருந்தோம். உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். டாடி, இவங்க ரேவதி ஆண்டியோட அக்கா பொண்ணா, பேரு பூரணி. பூரணி. வணக்கம் வணக்கம். What a smile. I like that பூரணி. டாடி, இவர்தான் உங்க மாப்பிள்ளை கௌதம். ஓ, இவர்தான் என்னோட மாப்பிள்ளையா? What a man. Nice to meet you. நிக்கி, உன் லைஃப்க்கு பொருத்தமான ஒரு பேரை தான் நீ செலக்ட் பண்ணிருக்க. And then இப்படி ஒரு மாப்பிள்ளைய நானே உனக்கு பார்த்திருந்தாலும் இப்படி ஒரு அழகான பையனை பார்த்திருப்பானாங்கிறது சந்தேகம் தான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பேபி. ஏண்டா கௌதம், என்னடா பாத்துக்கிட்டே நிக்கிற? மாமனார் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கு. அங்கிள், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. No. Get up. My blessing எப்போ உங்களுக்கு உண்டு. Get up. எந்திரிங்க மாப்பிள்ள.
எந்திரிங்க. Get up. என்ன மாப்பிள்ள? நைஸ் நைஸ். நிகிதா, அவங்க யாருன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணவே இல்லையே. ஐயோ இதை மறந்துட்டேனே. ஓ சாரி. மேகலா இங்க வா. ஷீ இஸ் மை வைஃப். வைஃபா? என்ன நிகிதா, உனக்கு அம்மாவே இல்லைன்னு சொன்ன, ஆனா உங்க அப்பா இவங்கள வைஃப்னு சொல்றாரு. அதானே, உன் தங்கச்சி பிறந்து 6 மாச குழந்தையா இருக்கிறப்பவே உங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு சொன்னேன். அப்புறம் எப்படி? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஐயோ, இந்த வீணா போனவன் ஒரு பொம்பளைய கூட்டிட்டு வந்து இப்படி என்ன கோத்து விட்டானே. என்ன இருக்கும் இதெல்லாம்? அந்த ஆள் இப்ப சிந்துவை மாட்டி விட போறான். இந்த வீணா போனவன் அவன் இஷ்டத்துக்குலாம் இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீ கடவுளே, இப்ப என்ன பண்றது? சொல்லு நிக்கிதா, உங்க அப்பாவுக்கு இவங்க ஒய்ஃப்னா உனக்கு அம்மா தானே? அம்மா தான் கௌதம், ஆனா சொந்த அம்மா கிடையாது. சொந்த அம்மா கிடையாதா? ஐயோ, இவங்க என் அம்மா கூட பிறந்தவங்க. என் தங்கச்சி 6 மாச குழந்தையா இருந்ததுனாலயோ, நான் சின்ன பொண்ணா இருந்ததுனாலயோ அப்பா என் சித்திய செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. ரைட். செகண்ட் ஒய்ஃபா? அப்படின்னா உனக்கு சித்தி இருக்காங்கன்ற விஷயத்தை எதுக்கு எங்ககிட்ட சொல்லவே இல்லை? நான் இந்த விஷயத்த பொதுவா நான் வெளியே யார்கிட்டயும் ஷேர் பண்ணிக்க மாட்டேன். ஏன்? அதோ ஏன்னா இது அவங்களோட பர்சனல் விஷயம். நம்ம வீட்டுக்கு அவ மருமகளா வரப்போறாங்கிற ஒரே காரணத்துக்காக இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயத்தையும் நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்கணுங்கிற அவசியம் அவளுக்கு கிடையாது. அதான் இப்ப தெரிஞ்சிருச்சுல்ல, பேசாம இதை விட்டுரு. ஓகே? நான் சும்மா தாங்க கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. ஓ சமந்தி, ஐ எம் வெரி சாரி. வெளியிலே நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். வாங்க உள்ள போலாம் ப்ளீஸ். வாங்க சமந்தி, வாங்க சமந்தி.